ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக் நோ ஈவில். இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவியா இருந்தாலுமே ரொம்ப த்ரில்லிங்காவும் அதே சமயம் நம்ம மனசே உழுக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டும் இருக்கும். கடைசியா நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒரு நல்ல மெசேஜும் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இப்ப வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நைட்டு நேரம் ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி கார்ல வந்து இறங்குறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. இப்ப ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ ஹீரோயின் ரிலாக்ஸேஷனுக்காக உட்காந்துட்டு அவங்க பொண்ணு ஆக்னிஸ் ஸ்விம் பண்றத பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்த ஹீரோ கிட்ட வந்து இந்த சேர் ஃப்ரீயா இருந்தா எடுத்துக்கலாமான்னு கேட்டு எடுத்துக்கிறான். இவன் பேரு தான் பேட்ரிக். இந்த பேட்ரிக்குக்கும் ஒரு வைஃபும் ஒரு சின்ன பையனும் இருக்கான். அவங்களோட தான் ஹாப்பியா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரெசார்ட்ல ஒரு வழக்கம் இருக்கு. நைட் ஆனா போதும் இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரும் ஃபேமிலிஸும் ஒரே டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒன்னா டின்னர் சாப்பிடணும். சோ அதே மாதிரி தான் இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பேட்ரிக் திடீர்னு எந்திரிச்சு எல்லார்கிட்டயும், சாரி நேத்து நைட் நான் லேட்டா ரெசார்ட்டுக்கு வந்தேன், அதனால எங்க ரூமை கண்டுபிடிக்க முடியல, அதான் எல்லாருமே தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க யாருன்னு தெரியாது. பட் நம்ம எல்லாரும் இங்க வெக்கேஷனுக்காக வந்த பிளேஸ்ல மீட் பண்ணிருக்கோம். சோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் ரொம்ப அன்பாவும் இருக்கீங்க, நல்லாவும் பழகுறீங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரலாம். இட்டாலியில தான் இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்படியே அங்க நல்லபடியா டின்னரும் முடிஞ்சிடு. அந்த ரெசார்ட்லயே ஒரு மியூசிக் ஷோ ஒன்னு நடக்குது. அதே எல்லாரும் சேர்ல உட்காந்து ரசிச்சிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் கூட அதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஷோல பாடுற பாட்டு ரொம்ப சென்டிமெண்டலா இருக்குது போல. அந்த சாங்கோட லிரிக்ஸை கேட்டு ஹீரோட கண்ணே கலங்குதுன்னா அவன் எவ்வளவு இலகின மனசா இருப்பான்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த பேட்ரிக் முன்னாடி சேர்ல உட்காந்துருப்பான் போல. அவன் ஹீரோவை திரும்பி பார்க்க ஹீரோவும் ஒரு கர்டசிக்காக பீர் குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அந்த கிளாஸ சியர்ஸ் சொல்ற விதமா பேட்ரிக்கு காட்டுறான். இப்ப ஹீரோ ஃபேமிலியோட படுத்துட்டு இருக்காரு. அப்ப நடுவுல முழிப்பு வர இவரும் எந்திரிச்சு போய் பால்கனில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ ஒரு ஆளு வாசல்ல நின்னுட்டு ஹீரோட ரூமையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவும் முதல்ல பார்த்துட்டாரு, என்னடா இதுன்னு மறுபடியும் நல்லா பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்ப ஹீரோ ஃபேமிலி ஷாப்பிங் போயிருக்காங்க. அங்க ஆக்னிஸ் ஒரு ராபிட் டால் வச்சிருப்பாளு, அது தொலைஞ்சிருச்சுன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சரிமா நான் தேடி எடுத்துட்டு வரேன்னு போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராபிட் டால பாத்தீங்களான்னு விசாரிக்கிறாரு. வெளியில எங்கேயாச்சும் விழுந்திருக்கான்னு பாக்குறாரு. எப்படியோ கண்டுபிடிச்சு தன்னோட பொண்ணுட்ட கொண்டு வந்து குடுக்க வரப்ப அங்க பேட்ரிக் ஃபேமிலி ஹீரோயின்டையும் பொண்ணுட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்படியே ரெண்டு ஃபேமிலியும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்புறம் பேட்ரிக்கோட பையன்ட்ட ஹீரோயினும் பேர் என்னன்னு கேட்க அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அப்பதான் பேட்ரிக் இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். தான் பையனால பேச முடியாது, பேசுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு. சரி ஃப்ரீயா இருந்தா வாங்க சாப்பிட போலான்னு பேட்ரிக் கூப்பிட ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வெஜிடேரியன் சொல்றா, ஆனா ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவா போல. சாப்பிட்டுட்டு ரெண்டு ஃபேமிலி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் பேட்ரிக் ஒரு டாக்டர்னு நமக்கு தெரியுது. அன்னைக்கு நைட்டு டின்னர்ல கூட ரெண்டு ஃபேமிலி பேசி சிரிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வெக்கேஷன் முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க போல. அப்படியே நாளும் ஆகுது. ஒரு நாள் ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாரு. நைட்ல பொண்ணுக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சுட்டு வந்த லெட்டரை ஹீரோயின் கூட சேர்ந்து படிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது அந்த பேட்ரிக் தான் லெட்டர் போட்டிருக்கான்னு. இது மாதிரி உங்க கூட வெக்கேஷன்ல இருந்தது நல்ல மெமரிஸா இருந்துச்சு. இன்னும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருச்சு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா நம்ம நினைச்சா இப்ப கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சோ ஃப்ரீயா இருந்தா ஒரு வீக்கெண்ட் எங்க வீட்டுக்கு வாங்களேன்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. இப்ப ரெண்டு பேரும் பேட்ரிக் வீட்டுக்கு போகலாமா என்னன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் தெரியாதவங்க வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு நினைக்கிறா. ஆனாலுமே அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. பழகுறதுக்கும் நல்ல விதமா தான் தெரியுது. பத்தாததுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்கான். அதனால போகலான்னு இப்ப முடிவெடுக்கிறாங்க. ஆக்னிஸோட ஸ்கூல்ல இப்ப ஆனுவல் டே போல. அதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் கிளாப் தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி வீக்கெண்ட் ஆகுது. சோ பேட்ரிக்கோட வீட்டுக்கு போகலான்னு ஹீரோட ஃபேமிலி கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஆக்னிஸ் ராபிட் டால வச்சு எவ்வளவு ஹாப்பியா விளையாடுறா பாருங்க. இப்ப அப்படியே பேட்ரிக் வீட்டுக்கு கார்ல போறாங்க. அந்த ஏரியாவே கொஞ்சம் காடு மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பேட்ரிக்கோட வீடுமே தனியா தான் இருக்குது. இப்ப ஹீரோ ஃபேமிலி பேட்ரிக்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்கள பார்த்த பேட்ரிக் ஃபேமிலி இவங்கள ஹாப்பியா வெல்கம் பண்றாங்க. அப்புறம் அப்படியே மாறி மாறி ரெண்டு ஃபேமிலியும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் பேட்ரிக் வைஃப் கிட்ட இந்தாங்க கிஃப்ட்னு சொல்லி கொடுக்குறா. அதை வாங்கி வச்சுட்டு பேட்ரிக் வைஃபும் அப்படியே வீடெல்லாம் சுத்தி காட்டுறா. ஒரு ரூமை காட்டி இதுல நீங்க தங்கிக்கோங்க. ஆக்னிஸ்க்கு அவங்க பையனோட ரூம்ல ஒரு பெட் போட்டிருக்கா. அதுல படுத்துக்க சொல்லி ஆக்னிஸ் கிட்ட சொல்ல அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல போல. இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்ப அந்த பையன்ட்ட ஹீரோயினும் ஆக்னிஸும் எப்படி இருக்க ஏபின்னு கேட்க அவன் ஆன்சர் கூட பண்ண மாட்டான். பேட்ரிக் வைஃபும் அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், பேசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிடுறா. அப்ப எல்லாரும் டைனிங் டேபிள்ல நின்னு பேசிட்டு இருக்க. டின்னர்லாம் ரெடியா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அப்ப பேட்ரிக் என்ன பண்றான் பாருங்களேன், ஒரு போக்ல ஒரு பீஸை கட் பண்ணி அதை ஹீரோயினுக்கு சாப்பிட கொடுக்குறான். அவளுக்கு நான்வெஜ் பிடிக்காது இல்லையா, சோ வேண்டான்னு எவ்வளவோ சொல்றா. பட் பேட்ரிக் விடுற மாதிரி தெரியல. இது சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னு கம்பல் பண்ணவும் இவளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றா. அப்படியே டின்னரும் முடியுது. இப்ப
ஹீரோயினும் பேட்ரிக் வைஃபும் உள்ள பேசிட்டு இருக்க ஹீரோ குப்பையை போட போறான். போட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப ஏபிள பாக்குறான். அப்ப ஏபிள் அவன் வாயை ஓபன் பண்ணி காட்டுறான். பார்த்தா அவனோட நாக்கு கட் ஆகி இருக்கு. அதனால தான் அவனால பேச முடியல. ஆனா அவன் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வரான்னு மட்டும் தெரியுது. அதுக்குள்ள பேட்ரிக் ஏபிள கூப்பிட அவனும் போயிடுறான். இப்ப எல்லாரும் ஹாப்பியா பேசிட்டு தூங்கவும் போயிடுறாங்க. இப்ப ஆக்னிஸ்க்கு தூக்கமே வரல போல. சோ ஹீரோ அவளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நடுவுல படுக்க வச்சுக்கிறான். ரெண்டு பேருமே இவளை கொஞ்சிக்கிட்டே தூங்கவும் வைக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆக இவங்க எல்லாரும் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரா இந்த கிராமங்கள்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. அங்கதான் எல்லாரும் வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்று ஜாலியாவும் பேசிட்டும் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்லைடரும் இருக்கு. ஆக்னிஸ் அதுல சறுக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா இந்த ஏபிள் ஸ்லைடர்ல உட்காந்துக்கிட்டு அவளை சறுக்க விட மாட்டான். அப்ப ஆக்னிஸ் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இது மாதிரி ஏபிள் என்னை சறுக்க விட மாட்டான், ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை சறுக்க விடுங்கன்னு கேக்குறா. ஹீரோயினும் ஏபிள் கிட்ட சொல்லி பாக்குறா. அவன் கேக்குற மாதிரி தெரியல. உடனே பேட்ரிக் கிட்ட சொல்றா, இது மாதிரி ஏபிள் ஒரு தடவை மட்டும் எந்திக்க சொல்லுங்க, ஆக்னிஸ் ஒரே ஒரு தடவை சறுக்கிட்டு விட்டுருவான்னு சொல்ல பேட்ரிக்கும் ஸ்பீடா போய் அந்த பையனை பிடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு ஆக்னிஸ் நீ சறுக்கிக்கோமான்னு சொல்றான். ஆக்னிஸும் சறுக்கிக்கிறா. இத பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் பையன் கிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்காதீங்கன்னு சொல்லவும் அவன் தப்பு பண்ணா சில நேரத்துல இப்படி நடந்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு இவங்க சொல்லிடுறாங்க. பட் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அப்செட் ஆயிடுறா. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோட்ட எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப நடுவுல பேட்ரிக் வைஃப் வந்து சாரி உங்களை நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் இல்லன்னு சொல்றான். அப்ப அவளும் இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு வெளியில போலான்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ பாருமா நம்ம டக்குன்னு கிளம்புனா அவங்க ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்க, இன்னும் 1.5 நாள் தானே இருக்கு, சோ இருந்துட்டு போலான்னு சொல்றான். இப்ப நைட் எல்லாரும் டின்னருக்கு வெளியில கிளம்பிட்டு இருக்க ஏபிள் மட்டும் கிளம்பாம இருக்கான். அப்ப ஒரு பேபி சீட்டரும் கரெக்டா உள்ள வர ஹீரோயின் கேக்குறா என்னாச்சு ஏன் பேபி சீட்டர்லாம் வந்திருக்காங்கன்னு. அப்ப பேட்ரிக் வைஃப் இது பெரியவங்களுக்கான டின்னர், சோ நம்ம மட்டும் தான் போக போறோம், இந்த பேபி சீட்டர் குழந்தைங்களை நல்லா பாத்துக்குவாருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு பொண்ணு தனியா விட்டுட்டு போறதுல மனசே இல்ல. இருந்தாலும் அவங்க கூப்பிட்டுட்டாங்களேன்னு ஒரு மரியாதைக்கு போகிறா. இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு. அங்க மெனு கார்டுல டிஷ்ஷஸ் எல்லாமே வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கறனால ஹீரோயினுக்கு புரியல. சோ பேட்ரிக் தான் எல்லா மெனுஸையும் சொல்லி ஆர்டர் பண்றான். ஹீரோயினும் பேட்ரிக் நான் ஒரு வெஜிடேரியன் சொல்லி ஞாபகப்படுத்த அப்ப அவனும் நீங்க ஃபிஷ் சாப்பிடுவீங்களே அது ஒண்ணு வெஜ்லயே நான்வெஜ் தானேன்னு சொல்லிட்டு அவன் நான்வெஜ்ஜே ஆர்டர் பண்ணிடுறான். ஹீரோயினாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. சரின்னு அப்படியே சரக்கடிச்சிட்டு ரெண்டு ஃபேமிலியும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்ப பேட்ரிக்கும் வைஃபும் கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் ஆட கூப்பிட அவங்களும் லைட்டா டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப சாப்பிட்டதுக்கு பில்ல பே பண்ண போக அங்க பில்ல பார்த்த பேட்ரிக் என்ன பில்லு இவ்வளவு நிறைய வந்திருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ நான் பே பண்றேன்னு சொல்லவும் பேட்ரிக்கும் சரி பே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப கார்ல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பேட்ரிக் சாங்க ஃபுல்லா சவுண்ட் வச்சு கேட்டுட்டு வர ஹீரோயினுக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஹீரோயினும் சவுண்ட கம்மி பண்ணுங்கன்னு எவ்வளவோ சொல்றா. அவன் கேட்க மாட்டான். இதனால அவ அப்செட் ஆகுறா. சரக்கு வேற அடிச்சிருக்கான் இல்லையா, சோ வண்டியை ரொம்ப ஸ்பீடா தாறுமாறா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் நேரா போய் தன் பொண்ணை தான் பாக்குறா. அவ பெட்ல நல்லபடியா தான் தூங்கிட்டு இருக்கா. சரின்னு ஹீரோயினும் அவ தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம போய் குளிப்பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா. அப்ப யாரும் இவ குளிக்கிறத வெளியில நின்று வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. பட் யாருமே இல்ல. சரின்னு குளிச்சு முடிச்ச ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அங்க ஹீரோ கூட கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா. அப்ப ஆக்னிஸ் ஏதோ உளர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயினும் பெட்ல போய் பார்த்தா அவளை காணோம். என்னடான்னு பார்த்தா ஆக்னிஸ் பேட்ரிக்கோட ரூம்ல பேட்ரிக்குக்கும் வைஃபுக்கும் நடுவுல படுத்திருக்கா. இத பார்த்த ஹீரோயின் பதறி போய் அப்படியே பொண்ணு ரூமுக்கு தூக்கிட்டு வந்து ஹீரோவை எழுப்பி விட்டு வாங்க இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அமைதியா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப அந்த வீட்டை விட்டு கார்ல கிளம்பி போறாங்க. இதான் அந்த ஏபிளும் பாக்குறான். பட் எதுவும் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம அமைதியா இருக்கான். இப்ப ரொம்ப தூரம் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆக்னிஸ் என்னோட ராபிட் டால காணோம்னு அடம் பிடிக்கிறா. இவங்க தேடிலாம் பாக்குறாங்க ஆனா கிடைக்கல. ஹீரோயினும் சொல்றா நான் உனக்கு வேற வாங்கி தரேமான்னு. பட் ஆக்னிஸ் கேட்காம ஏங்கி அழுகுறா. இத பார்த்த ஹீரோக்கு மனசு கேட்கலையா. சோ மறுபடியும் வண்டியை திருப்பி பேட்ரிக்கோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனவன் நீங்க கார்ல இருங்க நான் போய் ராபிட் டால எடுத்துட்டு வரேன்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். அப்ப ஆக்னிஸ் ராபிட் டால அவ காலுக்கு கீழே இருந்து எடுத்துட்டு அம்மா இங்க இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் ஓ ஓகேமா நீ இங்கே இரு நான் அப்பா போய் கூப்பிட்டு வரேன்னு இவளும் வீட்டுக்குள்ள போறா. அப்ப பேட்ரிக்கும் வைஃபை இவங்க கிட்ட கேக்குறாங்க ஏன் எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம போனீங்க, ப்ளீஸ் ரீசன் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க உடனே ஹீரோவும் ஹீரோயினும் சரின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது மாதிரி நான்வெஜ் எல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு கார்ல வந்துட்டு இருக்கும் போது பாட்டை ஃபுல் சவுண்ட்ல வச்சிருந்தீங்க. எனக்கு அது பிடிக்கல டிஸ்டர்பா இருக்குன்னு சொன்ன போதும் கூட முக்கியமா நேத்து நைட்டு நீங்க ரெண்டு பேரும் அரகுர ட்ரெஸ்ல படுத்திருக்கும் போது என் பொண்ணு எதுக்கு உங்களுக்கு நடுவுல படுத்திருந்தா இது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு ஹீரோயின் சொல்ல அப்ப பேட்ரிக் வைஃபா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நடந்த எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப உங்க பொண்ணு நைட்டு அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருந்தா. அதனாலதான் ஒரு அக்கறையோட நாங்க தூக்கிட்டு வந்து எங்களுக்கு நடுவுல படுக்க வச்சிருந்தோம். பொண்ணு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அவளால பேச முடியல. சரிங்க எல்லாம் போகட்டும் 3 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு தானே இங்க வந்தீங்க. நடுவுலயே போனா எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. சோ இன்னும் 1 நாள் தானே இருக்கு இங்க இருங்க நாங்க உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் நடந்துக்க மாட்டோம்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம சொல்லாம போனது தப்புன்னு
இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி நீங்க இருக்கவும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பிள்ளைங்களும் விளையாண்டுட்டு இருக்க ஹீரோயினும் பேட்ரிக் வைஃபும் தோட்டத்துல உள்ள குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பேட்ரிக் வைஃப் செடியை வெட்டுறதுக்கு சிசர்ஸ் வச்சிருப்பா போல, அது சரியா கட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவும் பேட்ரிக்கும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப பேட்ரிக் கார்ல பாட்டு வைக்கலாம்னு ஹீரோட்ட பெர்மிஷன் கேட்டு பாட்டையும் வைக்கிறான். அப்படியே பாட்டு கேட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தண்ணி அடிச்சுட்டு பேட்ரிக்ட்ட மனசு விட்டு பேசுறான். நான் ஒரு சாதாரண மனுஷன், குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறது, ஆபீஸ் போறது, வீக்கெண்ட் வெளியில போறது, இதுதான் என்னோட லைஃபே. பட் இந்த லைஃப்ல நான் மீட் பண்ற பர்சன் எல்லார்கிட்டயும் சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதாவே இருக்கு. எனக்கு சில பேர்ட்ட கோவப்படணும்னு தோணுது, ஆனா கோவப்பட முடியல. ஏதாச்சும் கேட்கவோ என்னோட ஒப்பீனியனை சொல்லவோ கூட முடியல, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு. இது மாதிரி எல்லா உணர்வுகளையும் உள்ள அடக்கிக்கிட்டு வெளியில அவங்க கிட்ட சிரிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட பேட்ரிக்கும் ஒரு பிளேஸ்க்கு ஹீரோவை கூப்பிட்டு போய் கத்த சொல்றான். பேட்ரிக்கும் ஹீரோவும் சேர்ந்து மனசார கத்துறாங்க. அவங்க கத்தி கத்தி ஸ்ட்ரெஸ்ஸை வெளியில விடுறாங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாயும் பண்றாங்க. இப்ப எல்லாரும் கிச்சன்ல நின்னுட்டு சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பேட்ரிக் வைஃப் ஆக்னேஸ் கிட்ட, ஆக்னேஸ் இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறியாமா ப்ளீஸ்னு கேட்க ஆக்னேஸும் கொண்டு போய் வைக்கிறா. அப்ப ஹீரோயின் எதையோ கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தெரியாம கையை கட் பண்ணிக்கிறா. ஹீரோவோ பேட்ரிக் நீங்க ஒரு டாக்டர் தானே, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்ல அவனும் மருந்தெல்லாம் போட்டு பிளாஸ்டர்லாம் போட்டு விடுறான். அப்ப பேட்ரிக் இவங்க கிட்ட, நான் டாக்டரே இல்ல, நான் டாக்டரே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது தெரியாதவங்கள்ட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சேஃப்டிக்கு டாக்டர்னு போய் சொன்னேன். பட் உண்மையாவே நான் வேலைக்கு போகல, சும்மா தான் இருக்கோம், இங்க நாங்க நேச்சுரலா வாழ்றோம்னு சொல்றான். இப்ப பேட்ரிக் வைஃப் ஆக்னேஸ் கிட்ட ஸ்பூன்ஸை நீ மாத்தி மாத்தி வச்சிருக்க, இந்த சைட்ல தான் வைக்கணும்னு சொல்லி தரா. பட் கொஞ்சம் ஹார்ஷா சொல்றா. இதை ஹீரோயினும் நோட்டீஸ் பண்ணிக்கிறா. பட் ஒன்னும் சொல்லல. இப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்ப பேட்ரிக் வைஃப் ஆக்னேஸ் கிட்ட இதை சாப்பிடு அதை சாப்பிடுங்கன்னு சும்மா சும்மா நொச்சரிச்சிட்டே இருக்கா. இது ஆக்னேஸ்க்கு சுத்தமா பிடிக்கல போல. உடனே ஹீரோயின் பேட்ரிக் வைஃப் கிட்ட அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவ சாப்பிட்டுட்டோன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. பேட்ரிக் வைஃபும் சாரி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. இப்ப எல்லாருக்கும் முன்னாடி ஆக்னேஸும் ஏபிளும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப ஆக்னேஸ் நல்லாவே டான்ஸ் ஆடுறா. பட் ஏபிளுக்கு டான்ஸ் ஆடவே தெரியல, ஒரு பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்கா. இத பாக்குற பேட்ரிக்கு கோவம் வருது. ஏபிள போட்டு அங்க பாருடா ஆக்னேஸ் எப்படி நல்லா டான்ஸ் ஆடுறா, அது மாதிரி ஆடுறான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஏபிளும் ஆடுறான். பட் அவனுக்கு வரல. பேட்ரிக் ரேடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஏபிள்ட்ட ஹார்ஷா நடந்துக்கிறான், ஒழுங்கா ஆடுன்னு. பட் ஆக்னேஸ் இத பார்த்து பயந்து நாடலன்னு அவங்க அம்மாட்ட போய் உட்காந்துக்கிறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் அவனுக்கு கத்து கொடுத்து ஆட போறான், இதுக்கு தேவையில்லாம அவனை ஹர்ட் பண்றீங்கன்னு கேட்க பேட்ரிக்கும் நான் ஹர்ட் பண்ணல, தப்ப சரி பண்ண சொல்றேன் அவ்வளவுதான். ஆக்னேஸ் நீ அவன் கூட போய் ஆடுமான்னு சொல்ல இப்ப மறுபடியும் ரெண்டு பேர் ஆடுறாங்க. அப்பயும் ஏபிள் ஒழுங்கா ஆட மாட்டான். அப்ப பேட்ரிக் குடிச்சிட்டு இருந்த டீ கப்பை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா ஆடுடான்னு செமையா ஹார்ஷா திட்டுறான். ஏபிளோ இப்ப ஏங்க அழ ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் அளவே செஞ்சிடுறா. ஹீரோவும் ரேடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு பையன் எப்படி ஹர்ட் ஆறான்னு பாருங்க, ஒரு குழந்தை கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதான்னு கேக்குறான். அப்ப பேட்ரிக் வைஃப் இங்கெல்லாம் பசங்களை இப்படித்தான் கண்டிப்போன்னு சொல்றா. ஆனா ஹீரோயினால இதெல்லாம் பார்க்க முடியல, வெளியில போய் அழுறா, ஏன் இப்படி குழந்தைங்க கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிறாங்கன்னு. அப்ப ஹீரோவும் ஆக்னேஸும் பேச வர ஹீரோயின் கொஞ்ச நேரம் என்னைய தனியா விடுங்க, இந்த ஸ்டேஜ்ல பொண்ணு என்னைய பார்க்க வேண்டாம், ஹர்ட் ஆயிடுவான்னு சொல்ல ஹீரோவும் உள்ள கூப்பிட்டு போயிடுறான். இப்ப நைட்டும் ஆகுது. ஹீரோட ஃபேமிலி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் தூக்கமே வரல. அப்ப வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது. அந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிற மாதிரியும் அந்த பையன் அழுற மாதிரியும். ஹீரோ என்னடா இப்படி எல்லாம் சவுண்ட் கேக்குதுன்னு வெளியில எந்திரிச்சு போய் பாக்குறான். டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரின்னு ஆஃப் பண்றான். தண்ணி டேப்பும் ஓபன்ல இருக்கு, அதையும் க்ளோஸ் பண்றான். ஹீரோவை பின்னாடியே நின்னு பேட்ரிக்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பட் ஒண்ணுமே செய்யல. அப்படியே வீட்டுக்குள்ளே சின்னதா ஒரு மாடி இருக்கு. அதுக்கு மேல ஏறி போனா மேல ஒரு சின்னதா ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரே போட்டோஸா இருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான். அதுல பேட்ரிக் ஃபேமிலி முதல்ல ஒரு டூருக்கு போயிருப்பாங்க. அதுல வேற ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்க. அடுத்த போட்டோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேட்ரிக் ஃபேமிலில பிள்ளைங்க இருக்கும்ல, அந்த பிள்ளைங்க இந்த போட்டோல காணோம். அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் வேற ஃபேமிலியோட போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலில இருக்கிற பையனோ பொண்ணோ செகண்ட் போட்டோல இந்த பேட்ரிக் ஃபேமிலியோட பிள்ளைங்க மாதிரியே போட்டோல இருக்கு. அப்படியே ஒவ்வொரு போட்டோலயும் பசங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பேட்ரிக் கூட இருக்கிற பையன் கூட அவனோட பையன் இல்ல போல. இதுக்கு முன்னாடி டூருக்கு போனப்போ ஒரு ஃபேமிலியோட போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த ஃபேமிலியோட பையன் மாதிரி தெரியுது. இப்பதான் ஹீரோக்கு ஒவ்வொன்னா புரியுது. அப்படியே குளிக்கிற பிளேஸ்ல ஏதோ சவுண்ட் கேட்டு ஹீரோ அங்க போனா அங்க ஏபிள் தண்ணிக்குள்ள முழுகி இறந்து போயிருக்கான். இத பார்த்த ஹீரோக்கு பகீர்னு ஆகுது. கண்டிப்பா இவங்களால நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு உடனே தூங்கிட்டு இருந்த ஹீரோயினை எழுப்பி விட்டு போலான்னு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு கார்ல கிளம்பிடுறாரு. கார்ல பெட்ரோல் வேற கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நடுவுல பெட்ரோல் பங்கும் வேற இல்ல. இருந்தாலும் ஹீரோ வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். நைட்டு நேரம்ன்றனால ஹீரோயினும் பொண்ணு தூங்கிக்கிட்டே தான் கார்ல வராங்க. பட் ஹீரோ பதட்டமாவே வண்டியை ஓட்டுறான். பின்னாடி ஏதோ ஒரு கார் வேற இவனை ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியுது. சோ ஹீரோவும் வேற ஒரு ரூட்ல போறான். காரும் கரெக்டா பெட்ரோல் இல்லாம ஸ்டாப் ஆயிடுது. அப்ப ஹீரோயின்ட்டு நீங்க காருக்குள்ளேயே இருங்க, அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவனும் அந்த
அந்த வீட்டுக்கு போறான். வீட்டை சுத்தி தண்ணியா இருக்கு, அப்புறம் பெரிய வேலியெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் எப்படியும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஹெல்ப்னு கத்துறான். பட் அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஹீரோக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கல. சோ மறுபடியும் காருக்கே திரும்பி வந்துடுறான். வந்தவன் காருக்குள்ள பார்த்தா ஹீரோயினையும் பொண்ணையும் கார்ல காணோம். ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, கத்துறான். அப்ப எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்து ஹீரோக்கு முன்னாடி நிக்குது. அது பேட்ரிக்கோட கார் தான். அவன் தான் ஹீரோட்ட வந்து போலாமான்னு கூப்பிடுறான். ஹீரோவோ ப்ளீஸ் எங்களை விட்டுரு, நாங்க வீட்டுக்கு போயிடுறோம்னு சொல்ல, டேய் நான் சொல்றத நீ கேட்கிற வரை நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், சோ பேசாம வந்து வண்டியில ஏறுன்னு மிரட்டுறான். ஹீரோவும் அமைதியா கார்ல வந்து ஏறிடுறான். ஹீரோயினும் பொண்ணும் இந்த காருக்குள்ள தான் இருக்காங்க. இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. சோ இன்னும் அவங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசுறா. தேங்க்ஸ், நீங்க கரெக்டான டைம்க்கு எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் ஏபிள் எங்கன்னு கேக்குறா. பேட்ரிக் ஒய்ஃபும் அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கான்னு போய் சொல்றா. பட் ஹீரோக்கும் நமக்கும் தான் உண்மை தெரியுமே, அதனால அவன் கார்ல ரொம்ப அமைதியாவே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல காரும் ஸ்டாப் ஆயிடுது. இப்ப அங்க நடக்கிறது எல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கவும் ஹீரோயின் கேக்குறா இங்க என்ன நடக்குதுன்னு. பேட்ரிக் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா, நான் சொல்றத மட்டும் செய்யன்னு சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக பேபி சிட்டர் ஒருத்தன் வந்தான்ல, அவன் வரான். இவனும் பேட்ரிக்கோட ஆளுதான் போல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு ஆக்னிஸ் ரொம்ப பயப்படுறா. அவங்க அம்மா போய் இருக்க கட்டி பிடிச்சுக்கிறா. ஹீரோவை பேட்ரிக் தாறுமாறா போட்டு அடிக்கிறான். ஹீரோயினும் தான் பொண்ணு இருக்க பிடிச்சுக்கிட்டு கார் கதவை ஓபன் பண்ணி போலான்னு ட்ரை பண்றா. பட் டோர் ஓபன் ஆகல, வெளியில இருந்து தான் ஓபன் பண்ண முடியும் போல. அப்ப இந்த பேபி சிட்டர் கரெக்டா வந்து ஹீரோயினை கழுத்தை பிடிச்சு நெரிக்க, இந்த பேட்ரிக் ஒய்ஃப் ஆக்னிஸ் ஹீரோயிட்ட இருந்து புடுங்கி அவளோட நாக்க அவங்க அப்பா அம்மா முன்னாடி துடிக்க துடிக்க கட் பண்ணிடுறா. அப்படியே அந்த பேபி சிட்டர் ஆக்னிஸ தூக்கிட்டு போயிடுறான். இது எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள டக்குன்னு நடந்து முடிஞ்சிருது. இந்த பேட்ரிக்கும் இவங்களும் எங்கேயோ கூப்பிட்டு போறான். ஹீரோவும் ஹீரோயினும் பொண்ணு தூக்கிட்டு போனதை பார்த்து கத்துறாங்க, கதறிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆக்னிஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட அதட்டி பேசி இருக்க மாட்டாங்க. தன்னோட பொண்ணு ஒரு பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க. ஏபிள திட்டினதுக்கே அழுத ஹீரோயின் ரெசார்ட்ல ஒரு பாட்டு பாடிருப்பாங்க இல்லையா, அதோட லிரிக்ஸ் சென்டிமெண்டலா இருந்ததுக்கே அழுத ஹீரோ. இப்படி ரெண்டு பேருமே ஒரு மென்மையான மனசை கொண்டவங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் பொண்ணோட நாக்கு இப்படி துடிக்க துடிக்க வெட்டி எடுத்தா எந்த ஒரு அப்பா அம்மால தான் தாங்கிக்க முடியும். ரெண்டு பேருமே அழுகுறாங்க, துடிக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப பேட்ரிக் அன்னைக்கு ஹீரோவை ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போய் கத்த சொல்லிருப்பான் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்கான். ரெண்டு பேராலையுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. இவங்க ஏதாச்சும் செய்ய போய் பொண்ணோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னு இவங்க ரெண்டு பேரும் பேட்ரிக் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்யறாங்க. அவன் இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட சொல்லிட்டு அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அதுக்குள்ள போக சொல்லிடுறான். அவங்களும் அவன் சொன்ன மாதிரியே போய் நிக்கிறாங்க. அப்புறம் இவங்க மேலேயே பேட்ரிக் ஒய்ஃபும் பேட்ரிக்கும் சேர்ந்து ஒவ்வொரு கல்லா எரிஞ்சு எரிஞ்சு கல்லாலேயே ரொம்ப கொடூரமா சாகடிக்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமாவே இருக்கும். சோ காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ரெசார்ட்டை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வெக்கேஷன் டைம் வந்துருச்சு. சோ இங்க எல்லாரும் குழந்தையோட ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெசார்ட்டுக்கு தான் இப்ப பேட்ரிக்கும் போயிட்டு இருக்கான். ஆனா இந்த டைம் ஏபிள் இல்ல, அதுக்கு பதிலா தான் ஆக்னிஸ் இருக்கா. அவ உயிரோட இருக்கா, அவ்வளவுதானே தவிர ஒரு ஹாப்பினஸே ஃபேஸ்ல தெரியல. இவளால இனிமேல் பேசவும் முடியாது, நாக்க கட் பண்ணிட்டாங்க இல்லையா. இது மாதிரி தானே ஏபிளுக்கும் நடந்திருக்கும். அதான் அவன் கட் பண்ண நாக்க காட்டி ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ட்ரை பண்ணிருப்பான். பட் முடியல. இப்ப ஆக்னிஸ் அவங்க அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு அந்த ராபிட் டாலை மட்டும் வச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்கா. அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்திருப்பா. தூங்கும் போது கூட தனியா தூங்கி இருக்க மாட்டா, அவங்க அப்பா அம்மா கூட தான் தூங்கி இருப்பா. இப்படி இருந்த ஒரு பொண்ணோட லைஃபே டோட்டலா மாறிடுச்சு இல்லையா. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பேட்ரிக் ஒய்ஃபும் ஒரு சீரியல் கில்லர்ஸ். ஒரு சீரியல் கில்லர்னாலே நம்மளால சமாளிக்க முடியாது. இதுல ரெண்டு பேரும் ஒன்னா வேற இருக்காங்க. இவங்களோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெக்கேஷன் டைம்ல ஒரு குழந்தையோட ரெசார்ட்டுக்கு போவாங்க. சோ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க ஒரு அழகான ஃபேமிலி மாதிரி தானே தெரியும். அப்புறம் இந்த ரெண்டு சீரியல் கில்லர்ஸும் யாரை டார்கெட் பண்ணுங்கன்னா, ரொம்ப அமைதியா சாஃப்டா இருக்கிற பர்சன், அடிப்படை சண்டைலாம் போடாம எதுக்கு வம்பன் அமைதியா போற பர்சன். இது மாதிரி ஆளுங்களை எல்லாம் ரெசார்ட்ல நோட்டம் விட்டு இவங்களும் எங்க கிட்ட பசங்க இருக்காங்க, நாங்க ஒரு நல்ல ஃபேமிலின்னு இந்த ரெசார்ட்ல இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணி அவங்களும் இவங்க வீட்டுக்கு இவங்க ஊருக்கே வர வச்சு அந்த ஃபேமிலி கிட்ட இருக்கிற குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை கொல்றதுதான் இவங்க வேலையே. இப்ப இது மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிளேஸ்லயும் டிஃப்ரெண்டா நடக்குது. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத ஃபேமிலி கூட பழகணும்? ஓகே, பழகினதோட நிப்பாட்டிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம அவங்க ஊருக்குலாம் போகணும்? நம்மள மீட் பண்றவங்க நிறைய பேர் நல்லவங்களாவும் இருக்கலாம், கெட்டவங்களாவும் இருக்கலாம். நமக்கு அது தெரியாது இல்லையா. இது மாதிரி தப்போ இல்ல வேற மாதிரி தப்போ நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சோ நீங்க எல்லாரும் கூடயும் பழகுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, லிமிட்டோட வச்சுக்கோங்க. இதத்தான் இந்த படத்துலயும் சொல்லி இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.